வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், சினிமா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆதிசங்கர ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஓகே, ரிலாக்ஸ். அக்னி நதி மூவி வார்ம் அப் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், எரர் டிஸ்கஷன், இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ரிலாக்ஸ். சரி, எரர் டிஸ்கஷன். சரி, இந்த மூவி புக் பண்ணுறப்போ என்ன எரர் அப்படின்னா, ஆக்டர் ரஜினிகாந்த் என்கின்ற மதிமாறன் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் எரர். அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. அதாவது யதார்த்த ரீதியாக எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே அமைச்சிருக்காங்க. இப்போ ஆக்டர் ரஜினிகாந்த் என்கின்ற மதிமாறன் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை செஞ்சுருந்தான்னு வச்சுங்க. அவர் கண்ட்ரைட்டராகவே வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு வச்சுங்க. இன்னாரே என்கிட்ட சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி. பாலச்சந்தர் அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். இல்லைன்னா நான் கண்ட்ரைட்டர் வேலையே பார்த்துட்டு இருந்திருப்பேன், எரர் ஏற்பட்டிருக்காது அப்படின்ற மாதிரி அவர் தகவல் சொன்னார். சரி, யதார்த்த ரீதியாக என்ன தகவல்னால், ஒரு கண்ட்ரைட்டர் வேலையே கவர்மெண்ட்லேயே கான்ட்ராக்டர் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவர் ரிட்டையர் ஆகியிருப்பார், பென்ஷன் காசு வாங்கியிருப்பார், நிம்மதியாக டிவி பார்த்துக்கிட்டு இந்த வாக்கிங் போயிட்டு லைஃபுக்கு ஓரளவு ரிலாக்ஸாக எல்லாமே பார்த்துருக்கலாம். ஓகே. ஆனால் யதார்த்த ரீதியாக இவ்வளோ கேஷ் சம்பாரிச்சதுக்கப்புறமும் எல்லா சூழ்நிலையும் தோதானதுக்கப்புறமும் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு தேவை அப்படின்றது அவங்க ஃபேமிலியில் உணர மாட்டேங்கிறாங்க. அதாவது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நான் ஒரு டைரக்டர், அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி பாஷையில் தான் நான் சொல்லணும். இங்கே வந்துட்டு நாகரீகம், வளைவு நெளிவு அப்படி இப்படிலாம் நம்ம தாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சேதாரம் உறுதி. அதனால் நான் சொல்கிறது தெளிவாக இதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்குங்க. ரஜினிகாந்த் என்கின்ற மதிமாறன் அந்த உருப்படி வச்செல்லாம் இனிமேல் மூவி புக்கிங் பண்ணுறதோ தோதாகாது. ஓகே, அது ஒரு கர்மாவாக மாறிடும். இப்போ இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு பொம்மைக்கு மேக்கப்லாம் போட்டு உட்கார வச்சு ஆட வச்சு பாட வச்சு ஓட வைக்கிற மாதிரி அதுக்கு நான் ஏஐயே யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே. அது இல்லாமல் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸ் எல்லாமே ஓரளவு தோதாகும். ஓகே. ஆனால் என்ன தகவல் அப்படின்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்புறம் ரஜினிகாந்த் ஃபேமிலியெல்லாம் ரஜினிகாந்தை பிடிச்சி புளின்னு புளிஞ்சு எடுக்கிறாங்க. அந்த ஆள் மூவி நடிக்கிறேன் அதை நடிக்கிறேன்னு கோடியாக சம்பாதிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துட்டோம்னா, தனுஷோட 2 பிள்ளைங்க இருக்காங்க, கொஞ்சம் ஏதோ ஒரு நிலைகள்லாம் வாங்கி சொத்து சேர்த்துப்பலாம். இன்னும் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்தோம்னா, அங்கே 2 பிள்ளைங்க இருக்காங்க, அது கொஞ்சம் சொத்து சேர்த்துப்பலாம். இன்னும் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்தோம்னா ஏதோ நம்ம வெளிநாட்டில் ஏதோ கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம். இன்னும் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்தோம்னா இப்படி தான் அவங்க புளிஞ்சு எடுத்துகிட்ருக்குறாங்க. அது தோதாகாது. ஓகே. அதனால் ரஜினிகாந்த் என்ற உருப்படிலாம் நமக்கு தேவையும் கிடையாது. ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸே போதும். அதை அவர் நடித்து கொடுக்குறாரா அப்படின்றதே எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே. ஆனால் யதார்த்த ரீதியாக அதுக்கு தான் இந்த கன்னடம், அதுக்கப்புறம் இந்த ஹிந்தி, அந்த தெலுங்கு அந்த மாதிரி ஃபேமிலினா ஓரளவு இணக்கமாக இருக்காங்க. தமிழ் ஃபேமிலி அப்படின்னா போட்டு புளிஞ்சு எடுக்கிறாங்க. அது அந்த காலத்தில் குமரிக்கண்டம் அப்படின்றப்போலாம் ஓரளவு தோதாக இருந்தது. இப்போலாம் அப்படி கிடையாது. காசு இருந்தால் தான் மரியாதை ஃபேமிலிலேயே, இல்லைன்னு வச்சுக்கோங்க மரியாதை கிடையாது. அதுக்கெல்லாம் கம்முன்னு ஓரளவு சம்பாரிச்சிட்டு நாகரிகமாக அனாதை ஆசிரமத்தில் போய் சேர்ந்துக்கலாம் இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு. ஓகே. அதனால் ரஜினிகாந்த்ன்ற உருப்படியெல்லாம் நமக்கு தோதாகாது. ஓகே. அவரை மூவியில் புக் பண்ணுறதுன்றதே அவரோட நிலைக்கு ஆபத்து. ஓரளவு தான் லிமிட்டேஷன் ஒவ்வொருத்தருக்குமே. போதும், ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸே அவர் நடித்தாலே போதும். கேஷாக அது எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். மற்றபடி அவர் நாடகம் அப்படின்றது கூட தோதாகுமான்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஆனால் என்ன நம்ம தகவல் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ரஜினி சார் அவங்க ஃபேமிலி ரஜினியை மர்கையாக பண்ணாங்கன்னா நம்ம என்னத்தை போய் பண்ணுறது. ஓகே. சரி, அடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் சரி, தனுஷும் போயிட்டா, அப்படி விவாகரத்தும் வாங்கியாச்சு, இனிமேல் இவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரி, இப்போது நான் மூவி புக் பண்ணுறேன், நீங்கள் எரர் ஏற்படுத்துகிறீங்க அப்படின்றப்போ நான் உங்களுக்கு மூவி புக் பண்ண முடிச்சதானே கூப்பிட்டு கேஷ் கொடுப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படிலாம் தரமாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு தோதானா தான் நான் உங்களுக்கு காசு தருவேன். ஓகே. வேணால் ஒரு ஐடியா பண்ணுறேன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு டைரக்ட் பண்ணுங்கள், வேலை செய்யுங்க, சம்பாரிங்க, உழைச்சி சம்பாரிங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சம்பாரித்து கொண்டு வந்து தராங்கன்னு சொல்லிட்டு தானே
எரர் ஏற்படுத்துகிறீங்க, செல்லம் கொஞ்சறீங்க, அதெல்லாம் தோதாகாது. நீ போய் படம் எடு, அப்போ தான் கஷ்டம் நஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, ஆல்ரெடி ஒரு படம் எடுத்தேன் டைரக்டர் சார், அது ஓடல தெரியுதில்ல, அப்போ புத்தனாக அப்படி இருக்கணும். ஓகே, உன் வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டே நீ அமைதியாக இருக்கிறது தான் உனக்கான கௌரவம். ஓகே, ஆன்லைனில் அந்த டைமில் எரர் ஏற்படுத்துன்றது தோதாகாது. ஓகே, அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியாக இப்போ நான் திட்டின இந்த வார்த்தை கூட என்னோட நிலை கிடையாது, ஆக்டர் தனுஷோட நிலை தான். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த தேர்ட் டைமென்ஷனுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா என்ன தான் மனித நிலையில் பேசினாலுமே அது புரியாது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்பானிஷ் பேசுகிறவங்க ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் தமிழ்லேயே பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன தான் கதறினாலும் அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா அவங்களோட மொழி அப்படின்றது வேறு. ஓகே, அதே மாதிரி தான் அந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட மொழி அப்படின்றதும் வேறு. ஓகே, அதனால் உங்களுக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னா, எதுக்காக இவ்வளோ போட்டு அழட்டிக்கிட்டு ஒழட்டிக்கிட்டு, எதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு, எதுக்கு தேவையில்லாத வேலை? என்ன விஷயம் அப்படின்னா, நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், அதுக்கு தேவையான அளவுக்கு நான் காசு உனக்கு தோது செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, ஆனால் உருப்படியை விட்டுரு, அந்த உருப்படியால் தோதாகாது. அடுத்து 2 பசங்க இருக்காங்க, அதில் ஒருத்தன் என்ன கேட்டகரினே புரியல, இன்னொருத்தன் அருமை, அவனை தான் நான் இந்த ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதாவது இந்த வசனம்லாம் எழுதுறதுக்கு, பாட்டு எழுதுறதுக்கு அவனை ஓரளவு தோது பார்த்தேன் அப்படின்னா நமக்கு ஸ்டூடியோவில் அவன் நமக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பான். ஓகே, மற்றபடி மெட்ராஸு, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, உலகம் பூரா எனக்கு வீடு இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதனால் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கங்கே போய் பொழைச்சிக்க வேண்டியது தான். ஓகே, இதுதான் நமக்குன்னு வீடு அப்படிலாம் கிடையாது, நிறையா வீடு இருக்குது. அங்கங்கே தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை அமைச்சிக்கின்னு போயின்னே இருக்கணும். ஓகே, அடுத்து ஆன்லைனில் புக் பண்ணும்போதெல்லாம் வைப்ரேஷனாக இருக்குது, ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, ரொம்ப ஒரு தித்திப்பாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா கம்முன்னு ஒரு ஓட்கா வாங்கி குடிச்சிடு. வாங்கி குடிச்சிட்டு கம்முன்னு அந்த டிவி பார். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் டைமில் நீ எனக்காக மனசில் நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு. ஓகே, ஆனால் ஆல்கஹால் சாப்பிட்டு யோகா பயிற்சி செய்யக்கூடாது. ஓகே, அதனால் நீ மனசில் நினச்சினாலே போதும், நானே உன்னை கூப்பிடுவேன். ஓகே, எதுக்காக போட்டு உன்னை சித்திரவதைப்படுத்திக்கிற? ஜாலியாக நீ புறப்பட்டு வரலாம். ஓகே, மற்றபடி என்னோடய பர்சனல் லைஃபு நிறையா லைஃப் இருக்குது. அது என்ன உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 7th டைமென்ஷனு. ஓகே, 7th டைமென்ஷனில் நீ ஒரு கேரக்டரு. ஓகே, நீ என்ன கம்ஃபர்ட்டாக இருக்கிறியா, உனக்கு தேவையான கேஷ் கிடைக்குதா, சோறு கிடைக்குதா, வீடு கிடைக்குதா, அவ்வளோதான் உன் கான்செப்ட்டு. ஓகே, மற்ற டைமென்ஷனுக்குள்ளே நீ அந்த 7th டைமென்ஷனுக்குள்ளேயே நீ உள்ளே நுழையக்கூடாது. என்னுடைய 7th டைமென்ஷனில் நீ ஒரு கேரக்டரு, நீ ஒரு லொக்கேஷன், அவ்வளோதான். ஓகே, உன்ன மாதிரி எனக்கு நிறையா லொக்கேஷன் இருக்குது. ஓகே, அதே சமயத்தில் எல்லா லொக்கேஷனையுமே நீ எனக்கு கேர் செய்யணும். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, நல்ல ஒரு பதம். ஓகே, உண்மையாலுமே நான் கண்டுபிடிச்ச ஒரு முத்துன்னு கூட சொல்லலாம், இந்த வைஷ்ணவி அருள்மொழி. அதை மிஸ் பண்ணிவிட்டா. அவங்க மட்டும் எனக்கு கிடச்சிருந்தாங்கன்னா நிறையா சீரியல் புக் பண்ணியிருப்பேன், நிறையா வெப்சீரிஸ் புக் பண்ணியிருப்பேன். நமக்கு உண்டான வருமானத்தையே நீ இல்லாமல் பண்ணிவிட்ட. நமக்கு வருமானம் வேணும், காசு வேணும், அதுக்கு ஏதாவது தோதை அமைச்சு கொடுக்கணும். எல்லாத்தையுமே எரிச்சுப்பிட்டிங்கன்னா என்னத்தை போய் சம்பாரித்து எப்படி தோது பார்க்குறது? ஏன் அப்படின்னா நீ சினிமாவில் நடிக்கிற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது, அது உனக்கே தெரியும். அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை, நீயே புரிஞ்சிக்கணும் பகுத்தறிவு. அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய உருப்படி எல்லாத்தையும் நம்ம தான் பாதுகாக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சரி, சாப்பிட்டியா? ஏதாவது துணி துவைக்கிறதா துணி துவை, இல்லைனா வீட்டு வேலை பாரு. உனக்கு சாயந்தரமாக நான் கூப்பிட்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன்னா புறப்பட்டு நேரில் வா. காசு தான் வேணும், ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணிட்டு வா. ஓகே, சரி, மற்றது எல்லாமே உனக்கு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் தகவல், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே, சரி, அடுத்த தகவல்.